இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிஷினுக்காக வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து அந்த வில்லன் செய்கிற எல்லா ப்ரூஃபும் வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து இருக்குது. இவரோட பாஸ் வந்து பயங்கரமான குற்றம் எல்லாமே வந்து பண்ணியிருக்கான். அந்த குற்றம் பண்ணியிருக்க எல்லா ப்ரூஃபுமே அந்த பென்ட்ரைவ்குள்ளே தான் இருக்குது. அந்த பென்ட்ரைவை கடத்திட்டு தான் அவங்க 2 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து இருக்காங்க. இவர் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நம்ம குழந்தைய வந்து உன்னோட அப்பா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பார்த்து வந்து பல வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா அவங்க அப்பா வந்து இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா வந்து பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா இறந்தது வந்து அவங்க அப்பானால தான் காரணம்னு சொல்லிட்டு பொண்ணு பிரிஞ்சு வந்துடுது. இந்த பாய் ஃப்ரெண்டோட ஓடி வந்துட்டு, அதனால் வந்து இவங்க அப்பா வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார். அதனால் வந்து பொண்ணுக்கிட்டேயும் வந்து இவர் பேசுகிறதே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதே நைட்டு வந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க போட்டில் ஏறி. ஆனால் வந்து அவங்க பாஸோட வில்லனுங்க எல்லாருமே வந்து சூழ்ந்துட்டானுங்க. இவர் வந்து தப்பிக்கவே விடலை. அதனால் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இவங்க அம்மா வந்து ஏர்போர்ட்டில் வந்து குழந்தைய விட்டுறாங்க. பொண்ணும் வந்து ஏரோப்ளைனில் வந்து ஏறிடுச்சு. இவங்க வந்து தாட்டா காமிச்சு வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவங்க தாட்டா காமிச்சிட்டு இருக்கும்போதுமே வில்லனுங்க வந்து பின்னாடி வந்து நிற்கிறானுங்க இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறக்க. அப்புறம் அந்த பொண்ணை வந்து அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து இறங்கிருச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் வந்து வந்ததுக்கப்புறமா ஒரு வேன் வந்து இறக்கி விடுது. இவங்களும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இந்த வீடு தான் வந்து அவங்க அப்பாவோட வீடு. அந்த பொண்ணு வந்து பின்னாடி வந்து ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சில் வந்து படுத்து கிடக்குற வந்து எழுப்புறா. அப்போ தான் நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து எந்திரிச்சிடுறாரு. பயங்கர சுத்தத்தோட ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு கத்துறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பேரை வந்து சொல்கிறாங்க. டைட்டில் கார்டை வந்து போடுறாங்க, மேட் ஆர் ஜிம்முன்னு. நீ யாரும்மா பொண்ணு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க பாப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து அந்த பாப்பா வந்து சொல்லுது, நான் தான் வந்து உங்கள் பிள்ளையோட பேத்தி, பிள்ளையோட பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுது. அவருக்கு வந்து எதுவும் புரியல. அப்புறம் பிள்ளையோட பேரை சொன்னோடனே வந்து அவர் பிடிச்சிட்டாங்க. ஓ, என்னோடய மகளோட பிள்ளை தான் நீங்கள், என்னோடய பேத்தியா நீ அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே. இங்கே இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டிகிட்ருக்கான் மெயின் வில்லன். அவன் சொல்லிகிட்ருக்கான், நீ வந்து அந்த சிப் இருக்க இடம் வந்து பென்ட்ரைவ் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு நீ வந்து சொல்லாட்டின்னு வச்சுக்கோவேன், உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்கான். அப்புறம் உனக்கு ஹஸ்பண்டுங்கிற ஒருத்தவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்கான். நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். சரி ஃபஸ்ட்டு உன்னோட குழந்தை எங்கன்னு சொல்லு, உன் குழந்தைய வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கல ஏர்போர்ட்டில், அவள் எந்த ஊருக்கு போயிருக்கா, எங்கே இறங்கியிருக்கான்னு சொல்லு, இல்லாட்டி உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்கான். அவளும் இல்லை சொல்ல மாட்டேன்னு சொல்லி வந்து மறைக்கிறா. அப்புறம் ஹஸ்பண்டும் சொல்கிறான் சொல்லாதன்ட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் மேலே வந்து கண்ணை வச்சதுனால வந்து சரி நான் சொல்கிறேன், அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் அவங்க இருக்க இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொன்னதுக்கப்புறமா பாஸ் சொல்கிறான், நீ சொல்கிறது வந்து உண்மையாக இருந்தால் நான் வந்து எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் பொய்யா இருக்கிறது மட்டும் அங்கே போய் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், இவனை ஒரே போட்டு தள்ளிடுவேன்னு வந்து சொல்லி மிரட்டுறான். உங்க கூட வந்து 2 பேர் அனுப்பிச்சி வைக்கிறேன், பொட்டாட்டம் போயிட்டு பொட்டாட்டம் வரணும், அங்கே போய் வேலை காட்டலாம் வந்து நினச்சேன்னா அப்புறம் உங்கள் கதி அதோ கதி தான் அப்படின்னு வந்து இப்படிலாம் சொல்கிறான். இந்த பொண்ணை வந்து கேட்டுட்ருக்கு நிக்கோலஸ் கேஜ் கிட்ட, நீங்கள் யார், நீ தான் வந்து என்னோடய தாத்தாவான்னு கேட்டுட்ருக்க. ஆமாம்மா நான் தான் உன்னோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்கவே வரலன்னு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டுட்ருக்கு. இல்லை எனக்கு வந்து பார்க்காம வர முடியாத சூழ்நிலை வந்து சொல்லிகிட்ருக்காரு நிக்கோலஸ் கேஜ். நான் பார்க்க வரலான் தான் இருந்தேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா நான் முக்கியமான வேலையில் இருக்கேன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா வந்து சரி உட்காரு, நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்னோடய ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறமா வந்து என்னோடய பொண்ணு வந்து ஓவராகவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறமா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவளை வந்து நான் பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை, அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து இவளுக்கு மேலே இருக்க ஒரு பெரிய பாஸ்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அந்த பென்ட்ரைவ் மட்டும் என் கைக்கு வந்து கிடைக்கலாட்டி உன்னோட கதையும் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து சொல்லி மிரட்டிகிட்ருக்காரு. அந்த பென்ட்ரைவ் கிடச்சதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மொட்டை சொல்கிறான், ஆமாம் கிடச்சிருச்சு, கூடி சீக்கிரத்திலே கிடச்சிரும், அதுக்கு தான் தேடுறதுக்கு வந்து ஆள் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னோன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக வேணும், உனக்கு ஒரு நாள் தான் டைம், இந்த ஒரு நாளுக்குள்ளேயே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள்லேயே வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு வந்து மொட்டை சொல்கிறான். அப்போ அந்த மொட்டை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், பேசாமல் வந்தோம்மா அந்த பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்தோம்மான்னு சொல்லிவிட்டு நீ கிளம்பிக்கிட்டே இருக்க, அதை விட்டுட்டு வந்து வாழ்த்தனம் பண்ணலாம் நினச்சேன்னு வச்சுக்கோவேன், உன் கால் இருக்குல்ல காரு, நீ நடக்க முடியாது, உன் காலை உடச்சி விட்ருவேன் அப்படின்ட்டு வந்து அந்த மொட்டை வந்து வார்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான்.
நான் சொல்கிற மாதிரி செய்யணும், ஏதாவது வந்து அசம்பத்தனம் ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கோ செஞ்சுருவேன் அப்படிங்கிறான். அங்கே யாருன்னு கேட்டாங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, தெரிஞ்சவங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதே நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க பேத்தியோட வந்து பீச்சில் பேசிகிட்டு இருக்காங்க. பழைய கதை எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னோடய பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை வந்து நான் ஒவ்வொரு நாளுமே வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், அவங்களோட டைமே நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாதுன்ட்டு ஃபீலிங் எல்லாத்தையுமே வந்து கொட்டி தள்ளிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மொட்டை தலை வந்து அவரோட காலை வந்து வாங்கி பார்க்குறா. காலில் என்ன அடிபட்டிருக்கான்னு சொல்லி வந்து பார்க்குறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், நீ மட்டும் அந்த பென்ட்ரைவ் மட்டும் வாங்கி தரலன்னு வச்சுக்கோவேன், உன் காலை வந்து முறுக்கு உடைக்கிற மாதிரி உடச்சி தள்ளி விட்ருவான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனை பயங்க அமைச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் வந்து அவரோட பேத்திக்கிட்ட வந்து கேட்குறாரு, இவனுங்களாம் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அப்போ நீ காருக்குள்ளேயே இரு, நான் என்னென்னு போய் பார்க்குறேன், நான் சொல்கிற வரைக்கும் வெளியிலே வரக்கூடாதுன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. அதனால் வந்து அந்த பொண்ணு வெளியே வரல, உள்ளே இருந்துக்குது. இவர் தான் எங்கள் அப்பா வந்து அப்பான்னு சொல்லி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து இடுப்பு வலிக்கிற மாதிரியும் கை விழுந்து வலிக்கிற மாதிரியும் வந்து ஆக்ஷன் காமிச்சிக்கிறாரு. இந்த வில்லனுக்கு முன்னாடி வந்து ஒரு டூப்பான ஆக்டிங் வந்து போடுறாரு. போட்டுட்டு அப்பா என்னால் நிற்கக்கூடிய முடியலன்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் கேஜ் வந்து உட்காடுறாரு. அப்புறம் 2 வில்லனுங்களும் வந்து கிட்டத்தில் வரானுங்க. ஆக்டிங்கை போடாமல் வந்து நீ யாருன்னு சொல்கிறியா இல்லையா, இல்லாட்டி உன் பொண்ணோட தலையிலே நான் வந்து சுட்டுருவேன் அப்படின்னு வந்து அவன் மிரட்டிகிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு வந்து அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு வாங்கித்தா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிரட்டுறான். அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு உங்கள் அப்பா வந்து சொல்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எதுவும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அடியில் இருக்க அந்த வெயிட்டு தூக்குறத எடுத்து அவன் மண்டை மேலேயே ஒன்று வைக்கிறாரு. அவன் வச்ச அடியில் வந்து துப்பாக்கியும் மறந்துடுது. அவன் பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளை குண்டனை வந்து ஷாக்காயிடுறான். என்னதுடா இது, வயசான கிழவனாட்டம் இருந்தான், ஆனால் தூக்கி ஒரே போட்லேயே வந்து ஆளை கவுத்திட்டான் அப்படின்ட்டு வந்து பார்க்குறானுங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த குண்டனோட வந்து மல்லு கட்டுறாரு படுத்துக்கிட்டு. அப்போ வந்து நிக்கோலஸ் கேஜோட பொண்ணு வந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து அந்த குண்டனை சுடுறதுக்கு பதிலாக நிக்கோலஸ் கேஜோட கால்லேயே வந்து சுட்டுறாங்க. அதில் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து டயராகி படுத்துடுறாரு. அப்புறம் அந்த குண்டனும் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த காரை எடுத்துகிட்டு வந்து தப்பிச்சிட்றான் அந்த இடத்த விட்டு. அந்த காருக்குள்ளே தான் வந்து அந்த பொண்ணு இருக்குது. அப்புறம் அந்த மெயின் உள்ள மொட்டை வந்து கேட்குறான், என்னாச்சுடா போன காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சான்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து இந்த குண்டா சொல்கிறான், இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாலாம் முடியலை, அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து வயசான கிழவனாட்டம் இருந்தான், அடிக்க மாட்டான்னு பார்த்தா தம்பிள்ஸ் எடுத்து ஒரே போர்டில் போட்டு எல்லாத்தையுமே சாய்ச்சி விட்டான். என் கூட வந்த மொட்டையும் வந்து செத்து போயிட்டான். இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காருக்குள்ளே வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணு வந்து அவளோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த மொட்டை சொல்கிறான், அந்த பொண்ணை வந்து பத்திரமா வை, இந்த பொண்ணை வச்சு தான் வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த பென்ட்ரைவ் வந்து வாங்க முடியும் அவங்ககிட்ட இருந்து, இந்த பொண்ணு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம காரியம் நடக்கும் அப்படின்னு அந்த மொட்டை சொல்கிறான். அந்த பென்ட்ரைவ் நீ கையில் வாங்குற வரைக்கும் அந்த பெண்ணை வந்து உசுரோடையே வச்சிரு, நான் அடுத்தடுத்த கமாண்ட் வந்து சொல்லுவேன், அது எப்படி வந்து நடந்துக்கோ, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தங்கறதுக்கு ஒரு சேஃபான இடத்த வந்து பார்த்துட்டு அப்புறம் அந்த பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் மொட்டை. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்னோடய பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. உன்னோட பொண்ணு வந்து அந்த காருக்குள்ளே தான் இருந்தான், நான் சொல்கிறது வந்து பயப்படாமல் கேளு, அந்த காரை தான் வந்து இப்போ அந்த குண்டை எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு அந்த காருக்குள்ளே தான் இருந்தானா, அது தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு வந்து பதறாங்க அவங்க பொண்ணு. அதுக்கப்புறமா அவன் எப்படியாவது தேடி ஆகணுமே, இல்லாட்டி வந்து ஏதாவது பண்ணி விட்ருவான் பொண்ணை அப்படின்னு சொல்லி பதறாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, வா என்கிட்ட வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவரோட பிள்ளைய. அதுக்கு முன்னாடி இந்த மொட்டையை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இந்த மொட்டையை போட்டு தள்ளினவன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்ட்டு இவனை எங்கேயாவது புதைக்கணுன்ட்டு கப்பலுக்கு வந்து வந்திருக்காங்க. கப்பலுக்கு வந்து இங்கேருந்து நடு சென்டருக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த கடலுக்குள்ளே போட்டால் யாருனாலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்ச நாள் கழித்து கரை ஒதுங்கிடுவான், இவனை யார் கொண்டாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த போனத்தை எடுத்து கடலுக்குள்ளேயே வந்து போடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஹீரோ வந்து அப்புறம் லாட்ஜ் பிடிச்சி தங்குறாரு. அங்கே வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச பழைய போலீஸ் ஏஜென்ட்கிட்ட வந்து பேசுகிறாரு. எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு பொண்ணு வந்து தொலைஞ்சிட்டா என் பேத்தி, அவளை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண வந்து கேட்குறாங்க. அவங்களும் சரி நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேத்தியை கடத்திட்டு வந்து அந்த கிழவனும் வந்து பக்கத்து லாட்ஜில் தான் வந்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் ரூமில் தான் வந்து ரூம் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், நான் வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், ஆனால் அது வரைக்கும் வந்து நீ சைலண்டாக இருக்கணும், ஏதாவது வம்புத்தனம் பண்ணலாம், இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன்னா உனக்கு கதையை முடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறான். சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து சைலண்டாகவே உட்காந்துட்ருக்கு, புக் அது படித்த மாதிரியே.
அப்புறம் ஹீரோவோட பொண்ணு வந்து பயங்கரமாக சண்டை போட்டு வந்து கிளம்புது. இவ்வளோ வருஷமாக வந்து என்னையே நீங்கள் தேடி வரல, என்னோடய பொண்ணை வந்து எப்படி தேடி தர போகிறீங்க எனக்குன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இங்கே இந்த ரூமை விட்டு கிளம்புது. நான் என் பொண்ணை வந்து தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறானுங்க. அந்த வில்லனுங்களோட பாடி கார்ட்ஸு இவனுங்க எல்லாமே வந்துடுறானுங்க, பவுன்சர்ஸு. இந்த பவுன்சர்ஸு, பாடி கார்ட்ஸு, வில்லன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது தான். இவனுங்க வரதை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு பயந்துட்டு திரும்பி ரூமுக்குள்ளேயே போகுது அவங்க அப்பாவை தேடி. இந்த வில்லனுங்க வந்து ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறானுங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து என்ன ஐடியா பண்ணுறான்னா, கயிறு கட்டி ஒரு பொண்ணை வந்து கீழே இறக்கலான்னு பார்க்குறாங்க தப்பிக்கிறக்க. அவனுங்க விடாமல் வந்து வில்லனுங்க அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ நிக்கோலஸ் கேஜ் முடிஞ்ச அளவுக்கு வந்து இவனுங்களை எத்து விட்டுட்டு அவன் பொண்ணை இறக்கி விட்ற வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் எப்படியோ இங்கேருந்து ஆயிடுறாங்க. அந்த மொட்டை வந்து இந்த வெள்ளம் கொண்டு வந்து சொல்லிகிட்ருக்கான். அந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளிடுறான். அந்த பொண்ணுனால நமக்கு ஒரு பிரச்சனமும் இல்லை. அவனுங்க இருக்க வந்து தெரிஞ்சிருச்சு, இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு. நீ தங்கியிருக்க பக்கத்து ரூமில் தாண்டா அவனுங்களும் தங்கியிருக்கானுங்க, இப்போயே நீ போனோன்னா அவனுங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணை எங்கேயாவது தனியாக கூப்பிட்டு போய் போட்டு தள்ளிடு, அது இருக்கிறனால நமக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது, பெரிய கடுப்பு மாரி தான் ஏற்றிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுபடியும் வந்து அவனும் இல்லை அது சின்ன பொண்ணு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பரிதாபம்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி தொழிலெலாம் செய்ய முடியாது. அப்புறம் நம்ம வாங்குறதுன்னு நினைக்கிறத கூட எவனும் மதிக்க மாட்டான் நம்மளைய ஒரு பெரிய கேங்ஸ்டராக. அப்புறம் நம்ம ஏதாவது மிரட்டி வாங்கினா கூடயும் நமக்கு வந்து மரியாதை இல்லாமல் போயிடும். நம்ம மிரட்டல் கூடயும் பயப்படாமல் போயிடுவானுங்க. நான் சொல்கிறத செய்யின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த வெள்ளை குண்டை வந்து அந்த பொண்ணை வந்து மயக்கி வருது, இந்த சின்ன பாப்பாவை. அவனை வெளில கூப்பிட்டு போகிறேன், யாருக்கிட்டையும் கத்தி கூச்சல் எதுவும் காட்டக்கூடாதுன்னு சொன்னோன்னே அதுவும் சொல்கிற பேச்சை கேட்டு வந்து அவங்க கூடயே வந்து வருது. எதிரில் வந்து போலீஸ்காரன் வந்துட்டாங்க. போலீஸ்காரன் வந்தாலும் வந்து அந்த உண்மை எதுவுமே சொல்லாமல் கத்தாமல் இவர் வந்து என் அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து சமாளிச்சிடுது. அதனால் போலீஸ்காரங்களுக்கு வந்து சந்தேகம் வராமல் தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒரு பழைய போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு போட்டு வேணும்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. போட்டு வேண்டாம் சொல்லிவிட்டு, நீயும் இப்போ இந்த பிளானில் வந்து ஒரு மெம்பர் ஆகிட்ட, நீயும் என்னோடய டீமில் வந்து சேரு, என்னோடய பேத்தியை வந்து காப்பாற்றியே ஆகணும், அந்த பேத்தி வந்து என் மகளோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து வந்து ஃபேமிலி வந்து ஒட்டுக்காக சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த பென்ட்ரைவ் தான் வந்து அவங்க தேடிட்டு இருக்குது, அந்த பென்ட்ரைவ் வந்து பத்திரமா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சாகர நம்ம வந்தால் கூட யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, நீ சொல்லி வந்து நான் கேட்காம இருக்கேன், அந்த பென்ட்ரைவை பத்திரமா வச்சிடுறேன். அப்புறம் நம்ம பிளானுக்கான இருக்க எல்லா இதுவும் என் கப்பலுக்குள்ளே தான் இருக்குது, வா போய் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த பென்ட்ரைவில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து பிசியில் போட்டு செக் பண்ணுறாரு. எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து இவங்க 3 பேர்த்துக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவில் என்னென்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸ் மேடம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான பென்ட்ரைவ் வந்து என் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பென்ட்ரைவில் ஏகப்பட்ட ரகசியம் வந்து மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பென்ட்ரைவ் வேணும்னா வந்து ஃபஸ்ட்டு இவனுங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க, என் பேத்தியை வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் மேடம்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. அப்படி என் ஃபேமிலியும் பேத்தியும் காப்பாற்றிட்டிங்கன்னா அந்த பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு வந்து நிக்கோலஸ்க்கு வந்து டீலிங் பேசிகிட்ருக்காரு இந்த போலீஸ் மேடமோட. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ணுறேன், ஆனால் வந்து அந்த பென்ட்ரைவ் எப்படியாவது என்கிட்ட வந்து கொடுக்கப்பாரு அப்படின்ட்டு வந்து அந்த போலீஸ் மேடம் வந்து சொல்லிகிட்ருக்கு. அப்புறம் அந்த படத்தோட மெயின் வில்லியை வந்து காட்டுறாங்க. அந்த வில்லியை வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் வீட்டில் வந்து திருடினது தப்பு இல்லை, என்கிட்ட கேட்டிருந்தா கூட நானே வந்து எடுத்து கொடுத்துருப்பேன், ஆனால் எனக்கே தெரியாமல் திருடிட்டு போகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரிக்கு வந்து தண்டனையாக அவரோட ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டை வந்து கொண்டுடுறாங்க. ஹஸ்பண்டை கொண்டுட்டு உன்னோட பிள்ளையை மட்டும் நான் விட்டு வச்சுருக்கேன், நீ சந்தோஷப்படுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரியை வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு ஓவராக அழுதுகிட்ருக்க, உன்னோட உசுரும் பொழைச்சிது, உன் பிள்ளையோட உசுரும் பொழைஞ்சிச்சு, உன் ஹஸ்பண்ட் மட்டும் தானே போயிருக்கான், இப்போ நீ திருடினதை வச்சு காசு சம்பாதிச்சு அதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ திரும்பி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சானா அடுத்தது வந்து உன் பிள்ளையை தான் கொள்ளுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இவனுங்களோட மெயின் பாஸும் வந்து அந்த ஊருக்கு வந்து மியாமிக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து இவனுங்க அனுப்பிச்சி வச்ச ஆளுங்களும் ஒரு நாளுக்குள்ளேயே வந்து வேலையை முடிக்கல, அதனால் வந்து இவரே வந்து இறங்குறக்கார நேரம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து ஒரு யூஸும் கிடையாது, அந்த பாப்பாவை வந்து கொன்றுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அம்மா இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு, அவங்க அம்மாவோட அப்பா இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு, அங்கே போய் நம்ம அவனுங்களை ஒரே பிடியாக பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை பாஸ், அந்த பொண்ணை வந்து என்னால் கொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. இது உன் வேலைடா, இதுக்கே பயந்தானா அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அப்போ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு நான் வேறு யாராவது போட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அவர் வந்து முடியாமையே வந்து ஓகே சொல்லிக்கிறாரு அந்த பாப்பாவை கொல்றான்னு.
அப்புறம் அந்த மொட்டையும் நம்ம நிக்கோலஸ் கேஜை வந்து தூரத்தில் இருக்க 2 போட்டில் உட்காந்து வந்து டீல் பேசிக்கிறாங்க. அந்த பென்ட்ரைவ் வந்து கொடுத்துரு, பென்ட்ரைவ் கொடுத்தனா வந்து உன்னோட பேத்தியும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த மொட்டை. அது நிக்கோலஸ் கேஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பேத்தியை வந்து காட்டுங்கடா, என் பேத்தியை காமிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு பென்ட்ரைவே கொடுப்பேன்டா நாயங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா வந்து இவன் செட் ஆக மாட்டான்டா, உன்னை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு வந்து அவனோட ஆளுங்களுக்கு வந்து ரூல்ஸ் ஆர்டர் போட்டானா வந்து இவனுக்கு சுட ஆரம்பிக்கிறானுங்க. அப்புறம் 2 பேருக்கிட்டையும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த பாப்பாவுக்கு வந்து இவன் சுட போடுறது தெரிஞ்சதுனால வந்து அவன் மெயின்லேயே அடிச்சுட்டு வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுது. அந்த குண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான் அந்த பாப்பாவை. அப்புறம் அவங்க அம்மா வந்து உள்ளே மாடி இருந்தாங்க, தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா போட்டு வந்து சுட்டதில் வந்து ஓட்டையாயிருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து திறந்து விட்டு மூடியை திறந்து விட்டு அப்புறம் தான் வந்து அவங்க அம்மா வந்து இந்த குண்டானை வந்து ஷூட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஹீரோவோட நிக்கோலஸ் கேஜோட ஃப்ரெண்டு வந்து அடிபட்டுருது அவருக்கு ஹார்ட்லேயே. அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அவங்க பொண்ணும் பேத்தியோட வந்து இங்கே இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த மொட்டை பாஸுக்குள்ளே வந்து பொண்ணையும் பேத்தியும் வந்து கடத்தி வந்து இந்த மெயின் வில்ல அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணோட கஸ்டடியில் தான் வந்து 2 பேருமே வந்து இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் வந்து காப்பாற்றுறக்கு வந்து ஃப்ளைட் ஏறி வந்துட்டார் நம்ம ஹீரோ வந்து எல்லா டூல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு காரை வந்து பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வர்றாரு கேட்டை உடைக்கிறக்க. அவர் வந்து கேட்டை உடைச்சி அதையும் வந்து திசை திருப்பிடுறாரு. ஆனால் வந்து அவர் அந்த காருக்குள்ளேயே வந்து இல்லை. நிக்கோலஸ் கேஜ் வந்து அவன் பொண்ணும் பேத்தியும் வந்து மேலே நிற்கிறத வந்து பார்த்துட்டாங்க. அவன் மேலே நிற்கிறவங்ககிட்ட வந்து சைலண்டாக இருங்கன்னு சொல்கிறக்குள்ளேயும் வந்து முன்னாடி இருக்க வந்து சுட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் சுட்டு தள்ளதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து உயிரோடு தான் இருக்கார். ஏன்னா அவர் புல்லட் ப்ரூஃப் வந்து போட்டிருக்காரு. மேலே இருந்து பேத்தி அவங்க அம்மா வந்து அப்பான்னு வந்து கத்துறாங்க, தாத்தான்னு சொல்லி வந்து கத்துறாங்க. அவர் கற்றுறதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து எந்திரிச்சிட்றாரு. புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கேன்னு வந்து சொல்கிறாரு. இந்த மொட்டை வந்து மேலே இருக்க அவங்க அம்மாவையும் இந்த சின்ன பாப்பாவையும் வந்து கொண்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் சேஃப்டின்னு வந்து அந்த மெயின் வில்லி வந்து சொன்னதுனால வந்து வெளில வந்து கொண்டு வந்து வச்சிடுறான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவனை வந்து நீங்கள் வந்து தப்பாக வந்து முடிவு எடுத்துடாதீங்க, தப்பாக போட்டுறாதீங்க. அந்த கிழவன் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கானவன், அசால்ட்டாக எங்கள் ஆளுங்களே போட்டு தள்ளனவன். ஆனால் அதே மாதிரி வந்து உங்களே நேம் போடுறதுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆகாதுன்னு வந்து அந்த மொட்டை வந்து புரிந்து பேசிகிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டுறா, இல்லாட்டி நான் உன்னையே போட்டு தள்ளிடுவேன் அவனை போடுறதுக்கு முன்னாடின்னு வந்து இந்த வில்லி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அவர் சைலண்ட் ஆகிடுறாரு. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து வெளியில் வந்துடுறாரு. அப்புறம் கன் பாயிண்டில் வச்சு அந்த வில்லியும் அப்புறம் அந்த மொட்டையும் வந்து பிடிக்கிறாங்க. வில்லி வந்து எட்றா அந்த துப்பாக்கி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காரு. அந்த பென்ட்ரைவ் எடுத்தல, அந்த பென்ட்ரைவ் எடுத்தா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. கேட்டப்போ வந்து மொட்டை வந்து முறைச்ச மாதிரியே பார்த்துட்ருக்காங்க வில்லியை. அப்புறம் வில்லியை வந்து ஒரே போடாக வந்து நெத்தியடியாக போட்டு விட்டான். அப்புறம் அந்த வில்லியை வந்து சுட்டுடுறாங்க இந்த மொட்டை வந்து சுட்டதுனால. இந்த வில்லி எப்படி இருந்தாலும் இவனுக்கு பென்ட்ரைவ் கிடச்சாலுமே வந்து இந்த மொட்டையை போட்டு தள்ளுறான்னு தான் பிளானு. அதனால் வந்து மொட்டை முந்திக்கிட்டு அந்த வில்லியை வந்து போட்டு தள்ளிடுறான். அப்புறம் அந்த மொட்டையை வந்து அங்கே நிக்கோலஸ் கேஜ் வந்து இங்கே வரக்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ்கார மேடம்க்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்கன்ட்டு. அந்த போலீஸ்கார மேடமோட அசிஸ்டன்ட் வந்து போட்டு தள்ளிடுறான். அப்புறம் இந்த அசிஸ்டண்ட் போலீஸ் ஆஃபீஸரை வந்து பின்னாடி இருக்க முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து போட்டு தள்ளிடுறான். அப்புறம் வந்து அந்த கிறிஸ்டோஃபோங்கிற பெரிய பணக்காரன் பிஸ்னஸ் மேனை வந்து கூப்பிட்றாரு நிக்கோலஸ் கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து தனியாக பேசணுன்ட்டு. இவர் வந்து போலீஸ்ன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வந்து ஒரு போலீஸ் கிடையாது. இவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு. பென்ட்ரைவில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வந்து பென்ட்ரைவுக்கு வந்து எல்லாருமே வந்து போராடிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. நிக்கோலஸ் கேஜ் கிட்ட வந்து சொல்கிறாரு, சில உண்மையெல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது வந்து ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. சில உண்மையெல்லாம் வந்து இப்படி வெளியில் தெரிஞ்சாவே இப்படி தான் நிறைய பேர் சாவாங்க வந்து சொல்கிறாரு. அப்புறம் இத்தனை பேர் செத்ததுக்கு வந்து காரணம் வந்து நீங்கள் கிடையாது, நான் தான். இப்போ உங்களை வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இறக்கி இருக்கிறதும் வந்து நான் தான். இது எல்லாமே வந்து என்னோடய பிளான் தான் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. உங்களோட ஃபைல் எல்லாமே நான் படிச்சிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு திறமையான ஆஃபீஸர்னு தெரியும். உங்களை இந்த பிளானுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து இவனுங்க எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ள முடியும்னு தெரியும். அதனால தான் உங்களை வந்து இந்த பிளானுக்குள்ளே வந்து நான் கொண்டு வர வச்சேன். இதை கொண்டு வர வச்சது என்னோடய ஐடியா தான், எல்லா க்ரெடிட்டுமே எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ்கிட்ட வந்து எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனை வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு கிளம்பி வந்து அந்த ப்ரைவேட் போட்டில். இதோட வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுங்கிற படம் வந்து முடியுது. நம்ம தாத்தாவோட மாசை பார்த்தாச்சு விக்ரம் படத்தில் வர மாதிரி.